திரு ஜவஹர் அலி, இங்க முதலமைச்சர் நிறைய குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிறாங்க. மிக குறிப்பா கடந்த காலங்களை குறிப்பிட்டு தூங்கி வழிந்த நிர்வாகத்தால், மனித தவறுகளால் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் தான் அதிமுக ஆட்சி காலம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார். ஆனா ஓர் இரவுல இயல்பு நிலைக்கு திரும்பி விடக்கூடிய ஆட்சி காலமா திராவிட மாடல் ஆட்சி இருக்குங்கிறதையும் சேர்த்தே சொல்றாரு. எப்படி பார்க்க? ஒரு எதிர்கட்சி தலைவராக இந்த மக்களுடைய பிரச்சனை, இந்த அவல ஆட்சியை, இந்த விடியாத அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சுட்டி காட்டுறார். சுட்டி காட்டும் போது ஆக்கப்பூர்வமான முதலமைச்சராக எப்படி பதில் சொல்லணும்? நீங்க ஒரு கருத்துக்களை சொல்றது என்ன? முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவருக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை. அந்த அவர் பேச்சுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கலன்னா ஆணவமா, திமிரா? இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இது உங்கள் மன்னர் ஆட்சி அல்ல. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறாம நீங்கள் அவ்வளவு திமிராக பேசக்கூடிய வார்த்தைகள், எவ்வளவு தடித்த வார்த்தைகள், இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த சாபக்கேடாகத்தான் பார்க்க முடியும். எங்க வேலையை நாங்க செய்யறோம். இதுல எதிர்க்கட்சி தலைவருடைய விமர்சனங்களை, குற்றச்சாட்டுக்களை நாள்தோறும் கேட்டுக்கொண்டு அதன் அடிப்படையில் இயங்க வேண்டிய தேவை. எங்க வேலை செய்யறீங்க? வேலை செஞ்சீங்கன்னா இந்த தமிழகத்தில் இவ்வளவு அவல ஆட்சி நடந்திருக்காத, கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்காத, லாக்அப் டெத் நடந்திருக்காத, சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்காத, மழை வெள்ளத்தால் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்காத. நான் என்ன சொல்றேன், அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு புயல்கள், வெள்ளம், ஒக்கி புயல், கஜா புயல், தானே புயல், வர்தா புயல், பல்வேறு புயல்கள், வெள்ளம், இதெல்லாம் சாதிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம மக்களை பாதுகாத்த ஆட்சி இது. அன்றைக்கு அம்மா ஆட்சி காலம் வர்றதுக்கு முன்பாக குறுக்கில்ல, எந்த இயற்கை பேரிடர்களாக இருந்தாலும் பாதிப்பு அப்படின்ற ஒண்ணு ஏற்பட்டுச்சா இல்லையா? நம்ம விரைவா நடவடிக்கை எடுத்து மீண்டு வரோம் அல்லது மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வேற. ஆனா பாதிப்பு என்ற ஒன்று இயற்கை பேரிடர்களால், பாதிப்பு என்பது உண்மையிலே இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் போது 6 லட்சம் மரங்கள் சாஞ்சது, 50,000 மின்கம்பங்கள்லாம் சாஞ்சது, அதெல்லாம் பாதிப்பு சரி செய்தோம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள. அன்றைக்கு அம்மா ஆட்சி 2011 வர்றதுக்கு முன்னாடி சென்னையில மட்டும் 3000 இடங்கள்ல தண்ணி தேங்கிக்கிட்டு இருந்தது சார். 2021 அது கடைசியாக மழை பெய்யும்போது அது மழை தேங்கிய இடங்கள் மட்டும் 180 குறைச்சோம். மழை தேங்கக்கூடிய இடங்கள் சென்னையிலங்கிறது 180 இடங்களாக குறைச்சோம். 3000 இடங்கள் இருந்தது. ஆனா இப்போ இன்றைக்கு ஒரு சாதாரண மழை, இந்த மலையை ஒரு பெரும் வெள்ளமாக, பெரும் மலையாக காட்டி இந்த போட்டோ ஷூட் நடத்துறதும் விளம்பரங்கள் தேடிக்கொள்வதும் இந்த அரசாங்கம் தான். நீங்க இந்த சாதாரண மலைக்கு மழை தண்ணி எங்கேயுமே இல்லைங்கிறாரு, ஒரு சொட்டு தண்ணீர் கூட எங்கேயுமே நிக்கலங்கிறாரு. மனசாட்சியோட திமுக பேசணும், மனசாட்சியோட பேசணும். நீங்க இப்ப பாருங்க, கொருக்குப்பேட்டை எழில் நகர் எடுத்துங்க, இன்னைக்கும் தண்ணி நிக்குது. ஏன் நீங்க கொளத்தூர் தொகுதியில ஜிகேஎம் காலனி, பூம்புகா நகர் பகுதியில் இன்றைக்கும் தண்ணி, இப்பயே தண்ணி நிக்குது. நேற்று தண்ணி நின்றது. காலையில முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு எடுத்த அது ஆமா, ஜிகேஎம் காலனி தாண்டி பூம்புகா நகர், முருகா நகர் இருக்குது, அங்கேயும் தண்ணி நிக்குது. நான் அந்த பகுதி போராடுது. இன்னும் சொல்ல போனா நீங்க தாசமக்கான் பகுதியில் அந்த காவா ஓரம் வீடெல்லாம் புகுந்து தண்ணி, அங்க வாழ முடியாம இந்த இதுல போயிருக்கிறாங்க. தண்ணி ஃபுல்லா இன்னும் வடிஞ்சு போல, இன்னும் இருக்கு. அப்படி ஏன் கொசப்பேட்டை சேகர்பாபு இருக்கக்கூடிய இடம், மேயர் இருக்கக்கூடிய இது ஜமாலியா, மேயர் அவர்கள் இருக்கக்கூடிய ஜமாலியாக பின்புறம் அந்த பகுதிகளிலே தண்ணி, நேத்தெல்லாம் தண்ணி அந்த பக்கம் போகவே முடியல. அப்போ நீங்க தண்ணியே இல்ல அப்படின்ட்டு ஒரு கட்டமைப்பை எடுத்தோன்னு சொல்றீங்கல்ல, இது எதுக்காக சொல்றீங்க? நீங்க போய் மக்களிடம் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல போய் பார்த்து சொல்றதுங்க வேற. நீங்க கட்டுப்பாட்டு அறைக்கு போனீங்கன்னா கட்டுப்பாட்டு அறையில நீங்க என்னத்தை பார்த்துட முடியும்? கட்டுப்பாட்டு அறையில நீங்க கட்டுப்பாடோட போவீங்க, கட்டுப்பாடோட கொண்டு வந்து விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்றத பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நேர்ல போய் பார்த்து அங்க இருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகள், நீர் தேங்குதா இல்லையா, அல்லது நீர் தேங்காம இருக்கிறதுக்கான என்ன நடவடிக்கைகள், அது மழை நீரை வெளியேற்றதுக்கான நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஆய்வுகளை நீங்க பட்டியலில் எடுத்துக்க மாட்டீங்களா? நீங்க எந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்க? நீங்க குறிப்பிட்டு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அதோட போதுமா உங்களுக்கு? நீங்க எந்த அளவுக்கு முடக்கி வச்சிருக்கீங்க? முடக்கி இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. எத்தனை அமைச்சர்கள் சென்னை மாநகரத்தில் இருந்தாங்க? எத்தனை நிவாரண முகாம்கள் திறந்து வச்சீங்க? எத்தனை மருத்துவ முகாம்கள் இன்னைக்கு நடக்குது? பதில் சொல்லுவார். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா மழை நீர்
மழை நீர் வடிஞ்சு போச்சு, சரி. மழையில இருக்கணும். பாலச்சந்திரன் நான் முடிச்சிடுறேன். அது என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு நீங்க கண்டினியூ பண்ணி சொல்லுங்க. இல்ல அவர் சொல்லுவாரு சார், ஒரே நிமிஷம். அவர் சொன்னாரு, இல்ல நான் அவருக்கு பதில் சொல்லிடுறேன். சொல்லட்டும். சொல்லுங்க திரு பாலச்சந்திரன். ரெண்டு அப்சர்வேஷன். அதிமுக காலத்துல மிகச்சிறப்பாக பணிகள் நடத்தணும்னு சொல்றாங்க. இந்த தானேப்பயில் சில சமயங்கள்ல வந்து விழுப்புரம் பகுதிகளில் வந்து முந்திரி காடுகள் அழிக்கப்பட்ட போதெல்லாம் மிக சிறப்பாக பணிபுரிந்தார்கள். எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இரவில் முதலமைச்சர் தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த காரணத்தின் காரணமாக சரியான உத்தரவு பிறப்பிக்கப்படாதன் காரணமாக அளவுக்கு மீறிய மிக நீர் வெளிப்படுத்தப்பட்டதன் காரணமாக சென்னை வெள்ளத்தில் மூழ்கியது. அதனால் மக்கள் உயிரிழந்தார்கள். தனிப்பட்ட ஒரு மரியாதை இதை பத்தி ரொம்ப பெரிய கட்டுரை அந்த காலத்துல வந்து ஒண்ணு. இன்னொன்னு திரு சேகர்பாபு இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு, மேயர் இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு, முதல்வருடைய கான்ஸ்டல் தண்ணி தேங்கி இருக்குன்னா மழை வந்து சேகர்பாபு இடத்துக்கு போக மாட்டேன், மேயர் இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லாது. இயற்கை உட்பாதம் எல்லா இடத்துலயும் தான் பெய்யும். பெஞ்ச மழை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லித்தான் நான் அவங்க வீட்டுக்கு போகாதுன்னு சொல்ல, எங்கேயுமே தண்ணி இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்க இருக்கக்கூடிய பகுதியிலே தண்ணி இருக்குங்கிற. நீங்க ஒரு மூத்த அதிகாரி, உங்களுக்கு நீங்க எல்லா அரசு பணிகள்லயும் இருந்திருக்கீங்க. நீங்க அன்னைக்கு வந்து நீங்க மனித தவறால் செய்த ஒரு மிகப்பெரிய பிழை என்று நீங்க எதை சொல்றீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சார் உங்கள் மனசாட்சியோட சொல்லுங்க, அன்றைக்கு ஒரே நாள்ல 47 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. 47 சென்டிமீட்டர் மானம் வந்து அப்படியே பிளந்து கொட்டுச்சு. அன்றைக்கு அடையாறு ஆறு அந்த அளவுக்கு தூர்வாரப்படாத நிலையில அன்றையினுடைய கெப்பாசிட்டிங்கிறது கம்மி. அப்படி ஒரே இரவுல பேஞ்ச மழையினால ஏற்பட்ட அந்த விபரீதத்தால அது நாங்க எங்க ஆட்சி இல்லாத அது சரி. அதற்கு பிறகுதான் துணையாறுகள் எல்லாத்தையும் சரி செய்து அடையாற்று ஆறுகளை இணைச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த பிரச்சனையே சால்வ் ஆச்சு. இதெல்லாம் செய்தது அது நீங்க மனித தவறு, அது இயற்கை பேரிடர்னே வச்சுப்போம். விபரீதம் அப்படிங்கிறது அல்லது இயற்கை பேரிடர் பெருமழை அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஆட்சியாளர்கள் வீட்டு பக்கம் வராது, இந்த வீட்டு பக்கம் போகாது அப்படிங்கிற மாதிரி அது அதிமுக ஆட்சி காலத்துல அதிக மழையாகவும் விபரீத மழையாகவும், திமுக ஆட்சி காலத்தில் அப்படி பெஞ்சா அது விபரீதம் இல்ல, இயற்கை பேரிடர் இல்ல, அப்படி பார்க்கணுமா? நீங்க என்ன இயற்கை பேரிடர் திமுக ஆட்சி காலத்துல வந்திருக்கு? சரி சொல்லட்டும். என்ன வந்து மழை ஒரு பெரிய மழை. சரி நான் இதெல்லாம் கேட்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். கடந்த ஜூன் மாதம் இந்த வருஷத்துல சொல்லியிருந்தார் முதலமைச்சர், இந்த அதாவது வந்து மழைநீர் மானியங்கள் வந்து அதாவது வந்து கருவிகள் வந்து 1440 இடத்துல வைக்கிறதுக்காக வேண்டி நாங்க வந்து அதுக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்குனாங்க. அதெல்லாம் வாங்கிட்டாங்களா? அதை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. 5161 கோடி ரூபாய் இந்த சென்னைக்காக செலவிற்கான நிதியை ஒதுக்குனாங்க. அந்த நிதியை முடிச்சிட பதில் சொல்லுங்க. அந்த நிதி இதுவரைக்கும் எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க? இதே நம்ம நண்பரை சொல்லுங்க, எத்தனை கிலோமீட்டருக்கு காவா வெட்டி இருக்காங்க? அதை வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? திருப்புகழ் கமிட்டி ஏன் இது வரைக்கும் வெள்ளை அறிக்கையை மக்களிடத்தில் பொதுமடத்தில் வைக்கல?